பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஸ்கூட்டர் ஓடுனா சரி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒன்று கேட்டால் அங்கே தான் கல்யாணமே நின்று பையன் ஆஃபீஸ் போகிறது ஒரு ஆஃபீஸ் ஓடுங்கிறதா. மோகன் ஒரு டிராமாவில் விழுந்து ஜோக்கர் சிரிக்கீங்க நீங்களும் பாலாஜி யாருமே சிரிக்கல. உடனே என்ன பண்ணுவீங்க? மைக் ஆன் ஆயிருக்கா பார்ப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் சீன் எப்பவுமே ஆடியன்ஸை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 சீன் வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ராமா தேராங்க. மியூசிக் தெரியுங்களே அது என்ன ராகு சொல்லுங்க அந்த நம்ம இது அப்படின்னா எது அந்த அட்டை இருந்தது அதில் இருந்தது. அது அப்படி பார்த்து சகானா அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக். ஆதித்யா டிவி ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிரித்தாலே இன்னைக்கும்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்கிறது, அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவரை பார்த்தா நீங்கள் ஜாலியாக சிரிச்சிங்கன்னே இருப்பீங்க. ரேஷன் கார்டு இருக்கா? அதில் பாருங்கள் ஒரு பேர் இருக்கும், பாலாஜி, மாது பாலாஜின்னு இருக்கும். எக்ஸாக்ட்லி ஃபேமிலி நேம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கவலையாக இருந்தீங்கன்னா டாக்டர் என்ன எழுதுவார் ப்ரிஸ்கிரிப்ஷனில், வாட்ச் மாது பாலாஜி ஆன் ஸ்டேஜ் த்ரைஸ் டே அப்படின்னா குஷி ஆகிடுவீங்க. மேடை மார்க்கண்டேன் மாது பாலாஜி வித் அஸ். வணக்கம் மிஸ்டர் பாலாஜி அவர்களே. தேங்க்யூ பாஸ்கி, தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்ஃபேக்ட் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நானும் நீங்களும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஆனால் பல வருஷமாக பேசிட்டு இருக்கோம். மோகனும் பாலாஜி நான் விடாமல் கேட்பாது, ஏதாவது ஒரு ரீசனால தட்டி போயினே இருக்கும். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ. பாலாஜினா கூட உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, மாதுன்னு தான் தெரியுது. பை எனி சான்ஸ் எதிர்நீச்சல் வந்து மாது வந்திருக்கேன், அதுலேருந்து வந்தது தானே? அதுதான் ஆக்சுவலாக எதிர்நீச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரூப் ஆரம்பித்தோம். ஸோ மோகன் என்ன சொல்லுவான்னா, என்னைக்காவது ஒரு நாள் பாலாஜி நாகேஷ் மாதிரி ஆகணும், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தான் பாலச்சந்திரன் ஆகணும். சத்தியமாக அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் அந்த எய்மாவது பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக அந்த. பட் இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு அந்த மாதுங்கிற பேர் ஃபஸ்ட்டு ட்ராமாவில் வச்சதே தவிர அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 3-4 ட்ராமா மாதுன்னு வச்சுருந்தா நாங்கள் ரியலைஸ் பண்ணவே இல்லை. பட் மாதுவோட ஃப்ரெண்டு பேர் சீனு, மாதுவோட அப்பா பேர் ராமானுஜம், மாதுவோட ஒய்ஃப் பேர் ஜானகி, லவ்வராக இருந்தால் ஜானகி, இன்னொரு ஒய்ஃபாக இருந்தால் மைதிலி. இந்த மாதிரி தான் ட்ராமா போய் கடைசியில் ஒரு ஸ்டேஜில் ஒரு 5-6 பிளேக்கு அப்புறம் தான் நாங்களே ரியலைஸ் பண்ணோம், ஐயோ எல்லாமே ஒரே பேராக இருக்கு. ப்ராபப்ளி இப்போ அது கின்னஸாக கூட இருக்கலாம். இத்தனை வருஷத்தில் 47 வருஷத்தில் இது ஒரு கின்னஸாக கூட. ஏன்னா ஒரே நேமில் நடித்த ஐ திங்க் நான் ஒருத்தன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேபுலஸ். நீங்களும் மோகனும் 2 விஷயம் பார்த்தேன். ஒன்று, உங்களையே இறக்கிறீங்க பயங்கரமாக, செல்ஃப் ஃபேஸிங் பண்ணுறது ரொம்ப கேஷுவலாக சொல்கிறீங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணோம், ரிஹர்சல்ங்கிற ட்ராமா பார்த்தி அதுதான் ரிஹர்சல் அப்படின்லாம் சொல்கிறீங்களே. அது ஒன்று சொல்கிறீங்க. நான் ஜோக் அடிச்சாலும் சிரிக்கிறீங்க, வந்து பாராட்டுறீங்களே. இந்த குவாலிட்டி எங்கேருந்து வந்தது? மோகனுக்கு அந்த ஒரு ஹேபிட் உண்டு வாஸ்கி. அதாவது அதில் எப்படின்னா சும்மா ட்ராமாவிலே சொல்லுவான், என் ட்ராமாவில் நான் நல்ல ஜோக்கு சொல்லி நீங்கள் சிரிக்கலை அப்படின்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் ஒரு மட்டமான ஜோக்கு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்களா நான் ரொம்ப அவமானப்படுவேன் அப்படிமா. ஸோ நாட் தட் பாஸ்கியை அப்ரிஷியேட் பண்ணுறதுனா இட் இஸ் நாட் சும்மா பாஸ்கியை முகஸ்துதிக்காக அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. ரியலி ஹி லவ்ஸ் பாஸ்கிஸ் ஹியூமர். அதனால் அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. நல்ல குவாலிட்டி ஹியூமர் மோகனுக்கு பிடிக்கும். எந்த நாடகமாக இருந்தாலும் நாகேஷ் ஒரு வாட்டி சொன்னார், நாகேஷ் மோகனும் நாரதான் சபாவில் ஏதோ ஒரு ட்ராமா உட்காந்து பார்த்துருக்காங்க, சக்க போர் ட்ராமா. அவன் பட் அந்த ஒரு நாள் கூத்து அவர் கூட்டுறாருன்னு சொல்லிட்டு நாகேஷ் வந்திருக்கார், மோகனும் போயிருக்கான். மோகன் வெத்தலைபாக்கு கொண்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தான். பாதி ட்ராமாவில் மோகன் எழுந்து வெத்தலைபாக்கு துப்பக்கிறதுக்காக நாகேஷ் என்னடா அப்படின்னா, இல்லைண்ணா போய் துப்பிட்டு வந்து அங்கே துப்பிட அந்த மாதிரி அந்த ஸ்பாட் நாகேஷ் அடித்தார். வேறு ட்ராமாஸ் பார்க்கும்போது நீங்களும் மோகனும் போவீங்களா? அந்த ட்ராமாவில் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கா, ஜோக்ஸுக்கோ இல்லை சப்ஜெக்ட்டுக்கோ? அதான் ஆக்சுவலாக மோகன் ஒரு வாட்டி மாதுவீரண்டால்னு ஒரு ட்ராமா எழுதியிருந்தான். ட்ராமா 25 ஆகஸ்ட் இனாகரேஷன், 10ஆம் தேதி 12ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு சீன் எழுதுகிறான். அது 13 நாளில் பாக்கி உள்ள 12 சீன் எழுதுகிறோம். நாங்கள் ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 15-16 தேதி இருக்கும் பார்த்தா 3 சீன் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 9 சீன் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாடகம் ஆர்ஆர் சபால் நடக்கிறது. நாங்கள்லாம் போகிறதா இருந்தோம். மோகன் வந்து நானும் வரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், வராத, நீ அங்கே வரக்கூடாது, நீ உட்காந்து வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுது, 25ஆம் தேதி ட்ராமா இனாகரேட் பண்ணியானா நீ வந்து ட்ராமாவுக்கு வரேங்கிறேன்னு. சரி நீ போய்ட்டு வா அப்படின்ட்டான். நான் கிளம்பி போயிட்டேன். உள்ளே போய் ட்ராமாவில் உட்காந்துக்க அந்த இருட்டில் கிடுகிடுன்னு வந்து உட்காந்துருக்கான். அங்கேருந்து வந்து பார்த்தேன். நான் இங்கேருந்து இதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன் அப்படின்னா, படா அப்படின்னு வந்து உட்காந்து. 3ஆவது சீன் அந்த ட்ராமாவில் பிழியிற சோகம். என்ன, ஒரு அப்பா தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆகி வீட்டுக்கு திரும்பி வருவாள். அவளை கையை பிடிச்சி வச்சு நேராக சம்மந்தி வீட்டுக்கு போவார். என்ன சம்மந்தி, இந்த மாதிரி பொண்ணை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க, நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டர் வேணும்னு கேட்டிங்க, நான் வாங்கி கொடுத்தேன். பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு டிஜிட்டல் வாட்ச் வேணும்னு கேட்டிங்க, நான் அதையும் வாங்கி கொடுத்தேன். பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு
கோட்டு சூட்டு இதெல்லாம் கேட்டீங்க, நான் அதையும் வாங்கி கொடுத்தேன். இப்படி திருப்பி அமுச்சிட்டிங்களே பொண்ணு அப்படின்னா இவன் என்ன பண்ணா டக்குன்னு எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏந்து போகிறான், இவ்வளோ சீரியஸ் இல்லை, அது ஒரு சோகம் பிடிக்கலையோன்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். ராத்திரி வீட்டுக்கு ஏன்டா திரும்பி வந்தேன், அருமையான டைலாக் கிடச்சி தான் திரும்பி வந்தேன். மாதவி ரெண்டால் அந்த பொன்பாக்கிற சீன் எழுதிட்டு இருக்கான். அந்த சேஷகோபாலன்னு ஒருத்தர் வந்திருப்பேன், ஏடா உன் பையனுக்கு என்னோடய பொண்ணு தான் முதல் வரலாம் இல்லை ஏற்கனவே தான் பார்த்துருக்கியா? உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குண்ணே என் பையனுக்கு 8 வரான்னு பார்த்தேன். அப்போது பையனோட அம்மா தாயாருக்காரி இந்த சீரியஸ் நேரத்தையெல்லாம் பேச ஆரம்பித்தா. முதல்ல பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு கோட்டு சூட்டு வேணும்னா சரின்னு வாங்கி கொடுத்தேன். பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஸ்கூட்டர் வேணும்னா சரின்னு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ஷன். அதுக்கப்புறம் ஒன்று கேட்டால் அங்கே தான் கல்யாணமே நின்றுது. என்ன கேட்டால் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணுங்கிறாடா. பையன் வேலையில் இல்லையா மன்னாரா? அது சரி. ஓ பியூட்டிஃபுல். ஸோ அந்த ஜோக் அங்கேருந்து தான் டெரைவ் ஆச்சு. ஓ லவ்லி. இப்போ சொல்ல எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியாது. ஒரு வாட்டி கேட்டேன் ஒரு இன்டர்வியூவில், மோகன் ஒரு ட்ராமாவில் விழுந்து ஜோக்கர் சிரிக்கீங்க நீங்களும் பாலாஜி, யாருமே சிரிக்கல, உடனே என்ன பண்ணுவீங்க? மைக் ஆன் ஆயிருக்கா பார்ப்பேன் அப்படின்னு. அதுதான் மோகனுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரல, லாஸ்ட் மினிட்ல வரல, டகால்னு யாராவது ஒரு ரோலை பண்ணணுன்றச்செல்லாம் பேனிக் ஆகாமல் எப்படி போய் அதை பியூட்டிஃபுல்லாக ஹியூமர் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க? எங்கள் ட்ராமாவில் எப்படின்னா ஒவ்வொரு நாடகமும் கிட்டத்தட்ட 400-500 தடவைக்கு மேலே போடுறோம். ஓகே. ஸோ 79 இட்ஸ் அ ப்ராக்டிஸ். தெர் இஸ் நோ ரிஹர்சல். எங்கள் ட்ராமாவில் ரிஹர்சல் கிடையாது. அந்த இனாகரேஷன் அன்னைக்கு என்ன ரிஹர்சல் பண்ணுறோமோ 10 நாளோ 12 நாளோ அவ்வளோதான் இனாகரேஷன். எப்படி ஓவர்லேப் ஆகாமல் இருக்கு? அதான் அது எப்படின்னா ஒரு 20-22 பேர் ஒரு கிரிக்கெட் டீம் டேர்ன் இன்டு ட்ராமா. உங்களுக்கே தெரியும், ரோட்டில் கிரிக்கெட் நடந்தோம், அப்படியே வந்து எல்லோரும் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் ட்ராமாவில் எப்படின்னா டெய்லி நாடகம் நடக்கிறதுனால 79 நான் போட்ட நாடகம் நீங்கள் வந்து ஆர்ஆர் சபாவில் பார்த்தீங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த நாடகம் நான் இன்னும் போட்டுருக்கேன், அலாவுதீன் அண்ட் 100 வாட்ஸ் பல்ப். ஸ்டில் ஐ எம் டூயிங் தட். ஸோ எக்ஸப்ட் மாது கேரக்டர் இன்னும் 1 or 2 கேரக்டர்ஸ், மற்ற எல்லாம் சைட் கேரக்டர்ஸ் சின்னதாக இருக்கும். யாராவது ஒருத்தர் வரல அப்படின்னா அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களே ரிஹர்சல் பண்ணிட்டு சாயங்காலம் ஹாலுக்கு வந்துடுவாங்க. நமக்கு இந்த ப்ரெஷரே இருக்காது. 7 மணிக்கு ட்ராமானா 6:15 போகும்போது என்னடா எல்லா ரோலுக்கு இருக்கா? எல்லாம் இருக்குது, ரைட், ஓகேவா, ஏறலாம். அப்படி தான் போயிருக்கோம். கிரேட். அது ஹியூமர்னால் லைட்டாக எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். தப்பு நடக்கும். இப்போ ஒரு பையன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டயலாக் பேசுகிறான், ரொம்ப ஒரு சோகமான ஒரு சீனில் பிறவிலேயே குருடா அப்படிங்கிற அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான். அவங்க குறவியிலே பெறடா அப்படின்னா பர்தாஜி சாடி மாதிரி சுத்தீவிர எல்லாரும் செஞ்சு உள்ளே ஓடிட்டாங்க. கர்ட்டனை போட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கே ஆசுவாசம் பார்த்துட்டு அவனை அந்த போக சொல்கிறான், வேற ஒரு வர சொல்கிறான். பட் சம்டைம்ஸ் உங்கள் ட்ராமாவில் நான் பார்த்துருக்கேன், யாரோ ஒரு டைலாக் ஒருத்தர் சொதப்பினா நீங்கள் சிரிச்சினே அதை மேக்கப் பண்ணி அதை கவரப் பண்ணி உங்களுக்குள்ளே சிரிச்சிக்கிறீங்க. அதை உங்களோடலாம் பழகிட்டு தான் எனக்கு தெரியுதுங்க ஒரு சொதப்பல் நடந்திருக்குன்னு. நான் இதில் ஈரோட்டில் ட்ராமா போட்டுருக்கோம், சாக்லேட் கிருஷ்ணா. அங்கேருந்து ஆண்டாள் ஃபோன் பண்ணுவாள் டைலாக்கு. ஏன்னா கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ ஆண்டாள் ஃபோன் பண்ணுவாள், இந்த மாதிரி வந்து எனக்கு இத்தனை நாள் என்கிட்ட பட்டுப்புடவே இல்லை, அவர்கிட்ட சொல்லி ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். என்னம்மா அது பட்டுப்புடவை வேணும்னா இதுக்குமா கிருஷ்ணசாமி கேட்குறேன், நல்லி குப்புசாமி கேளுமா அப்படின்னு டைலாக் வரும். ஸோ ஆண்டாள் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், நான் இங்கேருந்து பேசுகிறேன், அங்கே மைக்கில் ஏதோ தகராறு, கரபரன்னு சத்தம் ஒரே. நான் வந்து ஹலோ நான் சரியாக பேசு அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சத்தம் போட்டு பேசுங்க புரியல, நீங்கள் யார்? ஹலோ ஆண்டாளா யார் அப்படிங்கிறேன். மோகன் உடனே பக்கத்தில் வந்து சத்தமாக பேசு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிக்னல் சரியாக இருக்காது. அட்டி 2 நிமிஷம் கிளாப் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த சீனில் நிஜமாக அந்த மாதிரி கிளம்பி. ஓ கிரேட். இல்லை ஐ திங்க் அப்ராட்லேயும் எங்கேயோ ஒரு வாட்டி சீனுக்கு வர வேண்டிய மோகன் வந்து உள்ளுக்குள்ளே வயிறு ஏதோ சரியில்லாத ப்ரான். ஐயோ அது ஹிலேரியஸ். அதாவது இங்கேருந்து பாஸ்டனுக்கு ட்ராமாவுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஷோ இன் US 1999. எங்களுக்கெல்லாம் க்ரௌடு வருமா அப்படின்னு முதல்ல பயம் இருக்கு. ஏன்னா நம்ம இங்கெல்லாம் நாடகம் போட்டிருக்கோம், அங்கே எப்படி வரப்போகுது. பட் இந்த மில்லியனுக்கு முன்னாடி வந்ததுனால தெர் வாஸ் டெரிஃபிக் க்ரௌடு. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் பூந்துருந்தாங்க. பாஸ்டனில் சாயங்காலம் 1500 பேர் க்ரௌட் அன்றைக்கி. அவ்வளோ டெரிஃபிக் ஆடியன்ஸு. மாது +2 ட்ராமா. அந்த ட்ராமாவில் எப்படின்னா ஃபஸ்ட்டு மாது எங்கே அப்படின்னு எல்லோரும் கேட்போம். ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. அப்போ நான் வந்து மாது இங்கே அப்படின்னு நான் உள்ளே வருவேன். நார்மலி அந்த மாதிரி நான் சிட்டியில் உள்ளே வரும்போதோ இல்லை பாம்பே, டெல்லி, கல்கட்டாலாம் போகும்போது நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் கிளாப்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் கிளாப்ஸ், அமெரிக்காவில் வந்து நம்ம கிளாப்ஸ் வர போகிறதா அப்படின்னு நான் நினச்சேன். இதில் இடைச்சீர்கள் என்னாச்சுன்னா, ஃப்ளைட்டில் போகும்போது மோகனுக்கு ஸ்டமக் அப்செட். ஸோ ஒரு 4-5 தடவை லூஸ் மோஷன் ஆகிடுத்தோம். அவனுக்கு எனக்கு ட்ராமாவுக்கு வரத்துக்கே பிடிக்கல, ஃபஸ்ட்டு ஷோவே வரத்துக்கு பிடிக்கல. பட் கஷ்டப்பட்டு அவனை இஸ்துக்கிட்ட கொண்டு போய் அங்கே விட்டோம். ட்ராமா ஆரம்பிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு டே நான் உள்ளே வரேன்,
மாது எங்கே மாது இங்கே அப்படின்னா ஒரே கிளாப்ஸ் என்ன. நான் அப்படியே சைடில் நார்மலி ட்ராமா நல்லா போச்சுன்னா இப்படி சைடில் பார்ப்போம். பார்த்து மோகன்கிட்ட சொல்லு, சூப்பராக போயிட்டுருக்கு, மோகன்கிட்ட சொல்லு அப்படிம்பா. அது எல்லோரும் போய் சொல்லுவாங்க. அவன் வந்து பார்ப்பான், ஹி வில் என்ஜாய். அன்றைக்கி அவன் என்ன பண்ணிட்டான், டாய்லெட்டில் உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு போயிட்டு இருக்குங்க. இங்கேருந்து ஒரு பையன் ஸ்ரீனிவாசன் போய் மோகன்கிட்ட சொல்லு, பிரமாதமாக ட்ராமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான். அவன் நேரம் அங்கே போயிட்டு பாத்ரூம் கதவு வச்சான். உள்ளே என்ன அப்படின்னா, பாலாஜி சொல்கிறான் பிரமாதமாக போகிறதான், எனக்கும் தண்டா. 2 வருஷம் இருக்கு. அவங்க எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு டு த ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் அதை டேம்பர் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் ஏதாவது தோணும், அது கொஞ்சம் ஓவராக போவீங்க அது மேலே. மோகன் இஸ் ஓகே வித் தட். அதுதான் மோகன் எப்படின்னா, நீ நீ அவிச ஜோக் அடிச்சேன்னா அவன் சேர்க்க மாட்டான். செக்ஸி ஜோக்ஸ் எல்லாம் எடுத்தேன்னா வந்து நான் பார்த்தே ஹி வில் நாட் அலோ நோ அப்படின்றோம். பட் கெட்டிக்காரத்தனமாக நீங்கள் ஒரு ஜோக்கை சொன்னீங்கன்னா ஹி வில் அப்ரூவ் அண்ட் ஹி வில் ஆஸ்க் யூ டு இன்க்ளூட். 90% அப்படி நடக்காது பாஸ்கி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மோகனை பற்றி, ஒரு சீனுக்கு ஒரு அப்பா மாறுவேஷம் போட்டு உள்ளே வரா அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் அது சம்மந்தமாக என்ன ஜோக் வேணுமோ எல்லாம் எழுதிடுவான். ஒரு 10 பேஜ் வர வேண்டிய சீனுக்கு 70 பேஜ் எழுதிடுவான். ஸோ நீங்கள் அதை எடிட் பண்ணி 10 பேஜுக்கு பெஸ்ட்டை கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி 60 வேஸ்ட்டு தான் தூக்கி போட்டு தான் வரணும். அவ்வளோ எழுதுவான் மோகன். அதில் காந்தன் எக்ஸ்பர்ட், பியூட்டிஃபுல்லாக அதை எடிட் பண்ணுவான். அது டெஃபினட்டாக அந்த கெட்டிக்காரத்தனை இருந்ததுனால தான் எங்கள் ட்ராமா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஆமாம். அண்ட் ஹி ஹேட் தி ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் இந்த நைட்ஸ். இல்லை ஏஆர் ரஹ்மான் ரெக்கார்டிங் நைட்டு கூப்பிட்ற மாதிரி நைட் தான் எழுதுவார். ராத்திரி 7 மணி 8 மணிக்கு மேலே ஆரம்பிப்பான். ஆரம்பித்து விடிகாலம்புற 4-4:30 மணிக்கு அதை அப்படியே அந்த ஃபைலில் வச்சுட்டு அவன் தூங்கிடுவான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, கார்த்தால ஒரு 7 மணிக்கு நான் எழுந்துட்டு நேராக போய் அந்த ஃபைலில் இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அது படிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க. அதுவும் பம்மல் சம்பந்தம், என்ன பஞ்சதந்திரம், ஔவை சண்முகி, அதெல்லாம் அவன் அடுத்தடுத்த நாள் எழுதி வைக்கிறத போய் படிக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ குஷியாக இருக்கும். நீங்கள் எப்படி பாலாஜி உங்களை ரோபின் பண்ணாமல் இருந்தார்? நீங்கள் எல்லாம் வாழாட்டிங்களா? சினிமா ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இந்த வயசில் நான் சினிமா வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் ரியல் விடுறாம்பா அவனுக்கு சான்ஸ் வரல, சும்மா அதனால இப்படி சொல்கிறான் அப்படிமா. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவ்வளோ சான்ஸ் வந்தது. மோகன் எழுதும்போது எனக்கு நடிக்கிறது ஆட்டோமேட்டிக்லி, ஏன்னா கமல் சார் நல்லா தெரியும், ரவிக்குமார் நல்லா தெரியும். ஸோ வேணா அந்த சான்ஸ் வாங்கிட்டு இருக்கலாம். பட் எனக்கு 7 வயசு 8 வயசுலேருந்து நாடக நடிகனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த கிளாப் சத்தம், அந்த லாஃப்டர் சவுண்டு, அதுதான் எனக்கு வந்து என்னோட இமேஜினேஷன். ஃப்ளஷ் அண்ட் பிளட் போய் டைரெக்டாக எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு இந்த கிளாப் சவுண்டு அண்டு அப்ரிசியேஷன்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது 8 வயசு 9 வயசில் வந்தது. இப்போ உங்கள் பிளேயில் எத்தனையோ சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். முதல்ல ஒரு பூஜை இருக்கணும், ஒரு சீஃப் கெஸ்ட் வருவார், மேபி நடிகர் திலகத்தை கூப்பிடுவோம், ஷால் போடுவோம், பூஜைக்கு அவர் வருவார். இதெல்லாம் ஒரு பெரிய வேல்யூ இல்லை. பட் உங்கள் சர்ப்ரைசிங்லி உங்களுடைய அதாவது மீசையானாலும் மனைவியா ஓப்பனிங் சீனு பூரா டெட் பாடியை வச்சு விழுந்து செஞ்சுருக்காங்க எல்லாரும். ஹியூமரு டெத்தில் யோசிப்பாங்க, சென்சிட்டிவான விஷயம். பட் அந்த சீனு எலக்ட்ரிஃபைங்காக கிளைமேக்ஸ் மாதிரி போயின்னு இருக்கு. எப்படி இந்த ஐடியா வந்து டெட் பாடியை வச்சு காமெடி பண்ணணும்னு? மோகனுக்கு எப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சீன் எப்பவுமே ஆடியன்ஸை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கணும்பா. நீ அந்த சீனை நீ ஃபஸ்ட்டு ஒரு 2 சீன் வந்து ஓகே போ வரும்போது இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ட்ராமா தேராது. அதுபோல் அது வந்து காலேஜுக்கு எழுதினா தான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே பாஸ்கிக்கே காலேஜ் தானே பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதேருந்து வந்து ஓப்பனிங் தானே இதெல்லாம். ஸோ காலேஜில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்கே வேணால் ஜெயிக்க முடியும் நம்மளால். ஏன்னா அவன் முதல் டைலாக்லேருந்து அந்த ஜோக்கை எதிர்பார்ப்பான். ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து அந்த ஹியூமர் வரணும். அது கற்றுன்றது காலேஜில் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீனாக பிரமாதமாக வச்சுப்பான். இப்போ அந்த ட்ராமாவுக்கும் டெத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. மீசையான மனைவிக்கும் டெத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பொம்பளை விஷயம் தான் மெயின். அதில் பொய்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த சீனு எனக்கு இன்ஃபேக்ட் ராதாரவி வந்து ட்ராமா பற்றி வந்து சொன்னார், ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச அந்த பொய் தான்டா. எப்படா ஒருத்தனால இவ்வளோ போய் சொல்ல முடியும்? டெட் பாடி திரும்பிக்கும், தலை இந்த பக்கம் இருந்தது, எப்படா இப்படி போய் சொல்ல முடியும்? மோகனுக்கு வந்து நீங்கள் பேசுறதுலேருந்து ஜோக்ஸை பிக் பண்ணி பாரா, இல்லை பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னாலையா? நிறைய படிப்பார். ரீடிங் ஒரு நாடகம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் படிக்கிற கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா he is not a humorous writer அப்படிம்பீங்க. அந்த மாதிரி படிப்பான். ஓகே. கல்கி, தேவன், பிஜி உடோஸ் அதெல்லாம் படிப்பான் கம்ப்ளீட்டாக. பொன்னியின் செல்வன் சாக்லேட் கிருஷ்ணா எழுதுறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக படிச்சுட்டு
ஒரு 10 நாள் அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தான். ஓகே. அப்போ நான் போய் கேட்பேன், என்னடா மோகன் பொன்னியின் செல்வனுக்கும் நம்ம சாக்லேட் சாங்கு என்ன சம்பந்தம்னு. இந்த மாதிரி இங்கே செலவு பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல டைலாக் வரும், இல்லைன்னா வராது. வாவ். இதெல்லாம் படிக்க 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 தான் வார்த்தைகள் ஜம்முன்னு வரும். இன்ஃபேக்ட் உங்கள்கிட்டே சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா, அப்போ நிறைய தமிழ் புக்கு படிக்க வாசிக்க. ஆமாம். இந்த லுக்ஸ் 40 இயர்ஸாக சேம் லுக்கில் இருக்கிற மேடை மார்க்கண்டேன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஹியூமர் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை சம் அதர் எக்ஸசைசஸ் ஆல்சோ ஹெல்ப் யூ? ஹியூமர் தான் அப்சல்யூட்லி ஃபஸ்ட்டு காரணம், அதோட வேறு எது காரணம். பட் நான் ஸ்மால் மேடு பெருசாக நான் சாப்பிட மாட்டேன். என்னோடய இன்டேக்லாம் நீங்கள் பார்த்தீங்க, மொத்தமாக என்னோடய லைஃப்பில் நான் மேக்ஸிமம் இருந்த கேஜி வந்து 61 என் லைஃப்பில். நான் இப்போ 53 54 இருக்கும். 61 தாண்டி நான் என் லைஃப்பில் பார்த்ததே, அந்த இடம் மென்ஷனில் நான் பார்த்ததே கிடையாது 61க்கு மேலே. ஸோ பேசிக்கலி ஸ்மால் மேடு. பட் ஐ கோ லாட் ஆஃப் வாக்கிங், நிறைய வாக்கிங் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் வாக்கிங் பண்ணுவேன். அதை டெஃபினட்டாக ஐ டூ இட். ப்ளஸ் யூஆர் இன் ஹியூமரஸ் அட்மாஸ்ஃபியர். எங்கள் பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராமாவை தவிர வெளியில் பார்த்தீங்கன்னா ஒத்தனை புல் பண்ணிட்டு அவ்வளோ ஹியூமரஸாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர் பார்க்குறதுக்கு. அங்கே சோகத்துக்கே இடம் இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அதுதான் ரீசன் நான் சொல்லுவேன். ட்ராமாவில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஓகே. இப்போ 10வது ரோல் இருக்கிறவங்களாம் பார்க்கணுன்னா நீங்கள் பிரமாதமாக டைலாக பேசிடுவீங்க, இல்லை இன்னொருத்தர் தரதெல்லாம் பேசுவார், நீங்கள் ரியாக்ஷன் காமிக்கணும். ரியாக்ஷனில் ஆக்சுவலாக சிரிப்பு ஜாஸ்தி வரும். ஆமாம். இந்த கவுண்டமணி செந்தில் இரிட்டேட் பண்ணும்போது அப்படி கவுண்டமணி பார்க்குறதெல்லாம் அது ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு க்ளோஸ்அப்பில் தெரிஞ்சிடும், உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ யூ ஹேவ் டு நெசசரிலி ரிலை ஆன் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் வாயால் எக்ஸ்பிரஸ் பண்ணித்தான் ஆகணும். சம் ஆஃப் த பிக் ஆக்டர்ஸ்லாம் அந்த நுவான்சஸ்லாம், இப்போ நீங்கள் சொன்ன நுவான்சஸ்லாம் பிரமாதமாக பண்ணுறவங்கலாம் மண்ணை கவி இருக்காங்க ஸ்டேஜில். ஏன்னா வாயால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல், இப்போ எங்கள் கூட சீனு மோகன் ஆக்ட் பண்ணுவோம், பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும், எக்ஸ்பிரஷன் டெரிஃபிக்காக இருக்கும். ஸ்டேஜில் நான் சிரிப்பேன், பட் ஜனங்க சிரிக்க விட்டுருவாங்க. 4 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக தெரியாது. ஓகே. நீ வாயை திறந்து டைலாக்ல உன்னோட டைமிங்கோட உன்னோட பாடி லாங்குவேஜ் இருந்தால் தான் லாஃப்டர் வரும், இல்லைன்னா வராது. ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்குன்னு தனியாக உங்களை இன்வைட் பண்ணும்போது டூ யூ ஃபைண்ட் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்ரஸிங் நார்மலி அண்ட் டூயிங் ஸ்டாண்டப் காமெடி? அதுக்கும் தனியாக தான் இருக்கா? நான் அந்த மாதிரி தனியாக எதுவும் பண்ணுறதில்ல. இட் இஸ் ஒன்லி அ டாக் ஷோ. இப்போ நான் உங்களோட இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஐ வில் டாக் டு த ஆடியன்ஸ். அவ்வளோதான் நான் பண்ணுறது. அதான் நேச்சுரலாக இருக்கும். அதான் நேச்சுரலாக இருக்கும். அதில் வந்து ஒரு சமாஜம் பெரிய ஹிட் ஆச்சு. அதாவது எனக்கு கல்யாண புதுசில் என் ஒய்ஃபை நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தெரியும்னு ஏமாத்தினேன். எப்படின்னா என் ஒய்ஃப் கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக் நல்லா தெரியும். ஸோ எந்த பாட்டாக இருந்தாலும் ராகம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஓகே. இது என்ன சஹானா, இது வந்து அபேரி அப்படிவா, டக்குன்னு சொல்லுவா. அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு என்ன சார், இது என்ன பெரியது, எனக்கு எல்லா ராகமும் தெரியும் அப்படின்னா. நிஜமாவா அப்படின்னா? ஆமாம்மா, எல்லா சாங்கும் எனக்கு எல்லா ராகமும் தெரியும் அப்படின்னா. இவன் அதோடு இல்லாமல் போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டான். ஒரு நாளைக்கு எதேர்ச்சியாக தீபாவளி போது போயிருக்கேன். அவங்க அப்பா வாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நரசிம்மாச்சாரின்னு ஒரு ஃப்ரெண்டு, நல்ல உங்களை மாதிரி 6 அடி வசரம், நல்ல குண்டா, காதெல்லாம் புசுன்னு முடி, அப்படி வந்து ராட்சச மாதிரி உட்காந்துறேன் ஏற்ற மாதிரி. நான் அவருக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து, என்னோடய மாப்பிள்ளை கர்நாடிக் மியூசிக்கில் ஜீனியஸ் கிங்கு அப்படின்னா என்கிட்ட சொன்னார். இவர் தெரியல நரசிம்மாச்சாரி, இவர் வந்து மியூசிக்காலஜிஸ்ட், இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது கர்நாடிக்கில் அப்படின்னு. ஐயோ வசமாக மாட்டினோம் நம்ம அவனை. அப்போ அங்கே டேப் ரெக்கார்டில் MS சுப்புலட்சுமியோட ரெக்கார்டிங் போயிருந்தது. எல்பி ரெக்கார்டிங் சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ 83 ரவுண்டாக சுத்தம் அந்த இது அப்படி நீடல் ஜங் மேலே கீழே போ, அது ஓடிந்து. எனக்கு அதோட அட்டை இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு சாங் போயிட்டு வந்து என்னை பார்த்தார், இது என்ன ராகம், மியூசிக் தெரியும் நீங்களே, இது என்ன ராகம் சொல்லுங்க, என்ன நம்ம இது அப்படின்னா, எது சொல்லுங்கள், எது சொல்லுங்கன்னு. அது அந்த இது சார் அப்படின்னா, சொல்லுங்கள் சார் என்ன ராகம் சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் வம்பா போச்சு பார்த்தேன், இங்கே அந்த அட்டை இருந்தது, அதில் இருந்தது. அது அப்படி பார்த்து சகானா அப்படின்னா, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னா, சூப்பர் உங்கள் மாமனா சொன்னது ரொம்ப கேட்கலையா? எனக்கு பதில் சொல்கிறத மட்டும் ஏன் கீழே பார்க்குறீங்க? அதை கேட்கல. உடனே விட்டுருவான்னு நினச்சேன். அடுத்த பாட்டு ஆரம்பிச்சது, இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், வெரி ஈஸி. அது வேறு சொல்கிறார், இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு. இருக்கு சார், ஈஸியாக நான் யோசிக்க மாட்டேம்மா, யோசிச்சு சொல்ல அவசரப்படுறீங்களே அப்படி அப்படின்னு போல. ஆபேரி அப்படின்னா சூப்பர் சார், ஜீனியஸ் சார், நீங்கள் இப்படி ஒருத்தர் பிட் அடிச்சு நான் பார்த்ததே இல்லை சார், ஜீனியஸ் அப்படின்னா. விட்டுருவான்னு நினச்சா அதோட 3வது பாட்டு வந்தது, இது சொல்லுங்க அப்படின்னா. நான் விடமாட்டான் போட்டிருக்கேன். மொத்தம் எவ்வளோ பாட்டு இருக்கு? மொத்தம் 12 செத்தோம் நம்ம அப்படின்னு நினச்சா.
மூணாவது பாட்டு வந்து நான் அப்படி திருப்பி அது என்னாச்சு ஃபேன் காற்றுல கொஞ்சம் தள்ளி போயிடுது. இங்கே காற்றினிலே வரும் கீதம். ஆமாம், நான் அப்படி பார்த்தேன் பக்கோடா அப்படின்னா பேகடா சார் அது. அவராது நான் பக்கோடான்னு சொன்னேன் தப்புன்னு சொல்லிருக்கோம்ல, கை கொடுத்துட்டேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். குறும்பு பேகடாவை கூட பக்கோடான்றீங்க, அவ்வளோ குறும்பு. மூவிஸில் நீங்கள் பார்க்குறீங்க, மூவிஸ் பார்க்கும்போது இப்போது மூவி அப்புறம் வெப் சீரிஸ்ன்றாங்க, டிவி இன்ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்தாச்சு இல்லை. ஆனால் ஐபிஎல் இந்த மாதிரி சீசன் வரும்போது கொஞ்சம் மாதிரி கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சினே வரும். இப்போ போய் ஸ்டேஜுக்கு போட்டு அவன் வரப்போகிறான்னு தோணும்ல, அதையும் மீறி எப்படி கான்ஃபிடென்ட்டாக போயின்னு இருக்கீங்க? வேறு கோவிட் பீரியடாக இருந்தாலும் சரி. 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சது. ஆமாம், 2008 வி ஸ்டார்டட் சாக்லேட் கிருஷ்ணா. எவ்ரிபடி ரிடிக்யூல்ட் மீ. என்ன ஐபிஎல் வர டைத்து இது மாதிரி ட்ராமா விடுகிற சத்தியமாக இட்ஸ் கோயிங் டு பி a ஃப்ளாப் அப்படின்னாங்க. பட் வி ஹவ் கிராஸ்ட் 1250 ஷோஸ். இன்னைக்கு இத்தனை ஐபிஎல் தாண்டி இப்போ நாளன்னைக்கு சாக்லேட் கிருஷ்ணா இருக்குது. இத்தனை ஐபிஎல் தாண்டி வருது. அதே சாக்லேட் கிருஷ்ணாவில் நான் ஐபிஎல் மேட்சோட ரிசல்ட்டையும் கிருஷ்ணர் மூலமாக சொல்லிட்டு இருக்கேன். ஓ, விச் மீன்ஸ் அந்த ஆடியன்ஸோட கியூரியாசிட்டி இன்னும் இருக்குது, நேரில் வந்து பார்க்கணும். எஸ் அது இன்னும் இருக்குது. அண்ட் யூ நாட் சேஞ்ச் மச் ஆஃப் தி டயலாக்ஸ். ஒன்றுமே கிடையாது, அப்படியே அன்னைக்கு கொடுத்தது அப்படியே போட்டுட்ருக்கோம். ஓகே. இப்போ மதில்மேல் மாது 1989 போட்டேன். அந்த ட்ராமா கிட்டத்தட்ட 450 ஷோ போயிருக்கு. இப்போ திரும்பி போன வாரம் அதை ரிவைவ் பண்ணிருக்கேன். அதுலேருந்து டைலாக்ல ஒன்று கூட நான் ரிமூவ் பண்ணல ஆர் மாடிஃபை பண்ணல. அப்படியே அன்றைக்கி 5000 ரூபா சம்பளம்னா இன்றைக்கி 5000 ரூபா தான் சம்பளம். அப்படி வச்சு தான் பண்ணுறேன் அதில். லவ்லி பாலாஜி, அண்ட் ஸோ பியூட்டிஃபுல் உங்களோட ஹியூமர் ஜேர்னி ஒரு பக்கம். இது வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டர். நீங்கள் உங்களை பார்த்தாலே ஐயோம்னா அவன் ஹியூமரு ப்ரீத் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டேஜ் இல்லைன்றார் இன்றைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லைஃப்பில் வரும். அண்ட் எனிதிங் யூ ஹேவ் டு சே ரிகார்டிங் திஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங்? நம்ம இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக இருக்கோம், 40 வருஷமா. இப்போ தான் இந்த ப்ரோக்ராம் ரெகுலராக எஸ்பிபி 40 வருஷமா. பட் கேஎஸ் ரவிக்குமார் இது பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். கேஎஸ் ரவிக்குமார், ரமணன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. உங்கள் ஹியூமர் கேட்கவே வேண்டாம் பாஸ்கி. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மோகன் ஐ வுட் சே பாஸ்கி. நோபடி எல்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் பத்மஸ்ரீ கட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஐ வுட் சே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட 50th இயர் ஒரு சூப்பர் கலக்கி கண்டிப்பாக வேற ஒரு டைமென்ஷனில் உங்கள் ட்ராமா நீங்கள் எடுத்துன்னு போகணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நானும் நீங்களும் ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து பார்க்குறோம். கண்டிப்பாக. ஸோ தட் வாஸ் பாலாஜி. ஐம் சாரி மாதுன்னு சொன்னதான் நீங்கள் ஒத்துப்பீங்க. மாது பாலாஜி. அண்ட் என்ன ஒரு ஃபினாமினல் ஃபேமிலி நேம் மாது பாலாஜின்றது இல்லை, அந்த பேரை சொல்லும்போதே சிரிப்பு வருது இல்லை. ஸோ இன்றைக்கி பூரா இந்த ஹேங் ஓவரில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். சேம் ப்ரோக்ராம் விச் இஸ் கால்ட் சிரித்தாலே இனிக்கும். தேங்க்யூ.